வழக்கம். கிபி 300லிருந்து 1000 வரையிலான காலகட்டத்தை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தென்னிந்திய வரலாற்றிலே அதிகம் பேசப்படாத ஆனா மாபெரும் மர்மங்களும் அதிரடி அரசியல் மாற்றங்களும் நிறைஞ்ச ஒரு காலகட்டம் அது. இன்னைக்கு நம்ம வரலாற்று அலசல்ல அதத்தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த அலசல்ல நாம பார்க்க போற 6 முக்கிய விஷயங்கள்: ஆரம்பகால சோழர் வீழ்ச்சி, களப்பிரர்களின் மர்மம், இது நிஜமாவே இருண்ட காலமான ஒரு கேள்வி, சமகால பேரரசுகள், மும்முனை போராட்டம், அப்புறம் களப்பிரர்களின் முடிவு. வாங்க உள்ளே போகலாம். முதல்ல நம்ம டைம்லைனை செட் பண்ணிக்குவோம். கரிகால சோழனோட ஆரம்பகால பொற்காலத்துக்கும் கிபி 850ல விஜயாலய சோழன் கொண்டு வந்த மாபெரும் எழுச்சிக்கும் நெடுவுல இருக்கிற அந்த மர்மமான இடைவெளியத்தான் நாம இன்னைக்கு குறிவைக்க போறோம். பகுதி 1. ஆரம்பகால சோழர்களின் வீழ்ச்சி. கரிகால சோழனோட காலத்தை ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். கல்லணை மாதிரியான பிரம்மாண்டமான படைப்புகள், வலிமையான கடற்படைன்னு அவரோட சாதனைகள் ஏராளம். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அவரோட வாரிசுகளுக்குள்ள வந்த சண்டையால அந்த பெரிய சாம்ராஜ்யமே பெரும் குழப்பத்துல மாட்டிக்கிச்சு. கரிகாலனின் மகன்களான நலன்கிள்ளிக்கும் மாவளத்தானுக்கும் இடையில வந்த அதிகார போட்டி அவங்கள பங்காளி சண்டையில கொடூரமான எதிரிகளா மாத்திடுச்சு. இந்த சண்டை காரியாறு போர்க்களத்துல ஒரு துயரமான உள்நாட்டு போரா வெடிச்சது. இப்படி அவங்கக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டதால சோழ தேசம் ரொம்பவே பலவீனமாகி அண்டை நாடுகள் உள்ள நுழையறதுக்கு அப்படியே சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பகுதி 2. மர்மமான களப்பிரர் ஆட்சி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக பெரிய கேள்வி, யார் இந்த களப்பிரர்கள்? எந்த ஒரு பெரிய நினைவு சின்னத்தையோ கல்வெட்டுகளையோ பெருசா விட்டுட்டு போகாத ஒரு போர் வீரர் கூட்டம் எப்படி ஒட்டுமொத்த தென்னிந்திய அரசியல் கட்டுமைப்பையே தலைகீழா புரட்டி போட்டாங்க? நம்பவே முடியலல்ல. வரலாற்று தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க கர்நாடக பகுதியில இருக்கிற வெங்கடமலை அல்லது கோலார் பகுதியிலிருந்து வந்த படையெடுப்பாளர்கள். கதம்ப அரசர்கள் இவங்கள விரட்டி அடிச்சதும் இவங்க தொண்டை நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்கே மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களை வீழ்த்தி அவங்க முத்திரைகள் மூணையுமே ஒன்னா சேர்த்து ஒரே கொடியா பறக்க விட்டாங்கன்னா இவங்க எவ்ளோ பெரிய பலசாலிகளா இருந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 3. இது ஒரு பண்பாட்டு இரண்ட காலமா? நீண்ட காலமா வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காலத்தை ஒரு இடைச்சர்கள் காலம், அதாவது ஒரு இன்டர்ரெக்னம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? பழைய பிராமண நிர்வாக முறைகள்லாம் நிறுத்தப்பட்டு நிலக்கொடைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதால இத ஒரு முறையான ஆட்சி இல்லாத இருண்ட காலம்னு பழைய வரலாறு வரையறுத்துச்சு. ஆனா நவீன ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? இத இருண்ட காலம்னு சொல்றதே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுது. பாரம்பரிய பிராமண கட்டமைப்புகள் மாறினாலும் சமணர்கள், பௌத்தர்களோட ஆதரவால கடல் வழி வர்த்தகம் சக்கப்போட போட்டுச்சு. வரலாற்றுல ஒரு பெரிய முரண் என்னன்னா, இருண்ட காலம்னு முத்திர குத்தப்பட்ட இதே காலத்துலதான் சாகாவரம் பெற்ற திருக்குறள், சிலப்பதிகாரம் மாதிரியான தமிழ் காவியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டுச்சு. இது எவ்ளோ பெரிய விஷயம்! பகுதி 4. சமகால பேரரசுகள் தெற்கு மற்றும் வடக்கு. இப்போ நம்ம பார்வைய கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். களப்பிரர்களோட அந்த உச்சகட்டத்துக்கு அப்புறம் தெற்கே காஞ்சி பல்லவர்கள், பாதாமியின் சாளுக்கியர்கள், மதுரை பாண்டியர்கள்னு பெரிய சக்திகள் மேலெழுந்து வந்தாங்க. அதே நேரத்துல வடக்கே கங்கைச் சமவெளியில புஷ்யபூதிகளும் மௌக்காரிகளும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய பேரரசுகள் ஒரு பக்கம் இருக்க, தக்காணம் மற்றும் தெற்கு பகுதிகள்ல சாதவாகனர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. தெற்கு கர்நாடகாவில மேலை கங்கர்கள், மைசூர் பகுதியில கதம்பர்கள், அப்புறம் வாகடகர்கள், இக்ஷ்வாகுகள்னு பல சிறிய பிராந்திய அரசுகள் உருவாகி பெரிய அரசுகளுக்கு நடுல ஒரு முக்கியமான தடுப்பு சுவரா செயல்பட்டாங்க. பகுதி 5. மும்முனை போராட்டம். அப்படியே கொஞ்சம் வடக்கே போனோம்னா 8 முதல் 10ஆம் நூற்றாண்டுகள்ல முற்றிலும் வேறொரு பிரம்மாண்டமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. செல்வ செழிப்பு மிக்க கண்ணோஜ் நகரத்தை கைப்பற்ற பாலர்கள், கூர்ஜர பிரதிகாரர்கள், அப்புறம் ராஷ்டிரகூடர்கள் இடையே ஒரு மாபெரும் மும்முனை போராட்டம் பயங்கரமா நடந்துச்சு. இந்த மோதல் ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 350 வருஷங்கள் நீடிச்சது. வெற்றிகள் மாறி மாறி வந்தாலும் கடைசியில வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடுவுல ஒரு வலுவான பாலமா உருவெடுத்தது இந்த ராஷ்டிரகூடர்கள் தான். ஆனா இவ்ளோ பெரிய போரை தொடர்ந்து செஞ்சா என்ன ஆகும்? பெரும் பொருட்செலவு இந்த 3 மாபெரும் பேரரசுகளையும் சோர்வடைய செஞ்சு பல சிறிய ராஜபுத்திர அரசுகளா உடைச்சிடுச்சு. கரெக்டா இதே நேரத்துல தான் வடமேற்கிலிருந்து துருக்கிய படைகள் இந்தியாவுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. இது ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றையே மாத்தின ஒரு விஷயம். பகுதி 6. களப்பிரர்களின் முடிவு. சரி, மறுபடியும் நம்ம தெற்கே வந்து களப்பிரர்கள் கதைக்கு வருவோம். இந்த களப்பிரர்களோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. வடக்கிலிருந்து பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவும்
அதே நேரத்துல தெற்கிலிருந்து பாண்டிய மன்னன் கடுங்கோனும் ஒரே நேரத்துல ஒருங்கிணைந்து ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தாங்க. இந்த திட்டமிட்ட கூட்டணி அருமையா வேலை செஞ்சது. கிட்டத்தட்ட 300 வருஷமா இருந்த களப்பிரர்களோட இரும்பு பிடி சுக்குநூறா உடைஞ்சது. இதனால 7ஆம் நூற்றாண்டுல நம்ம பாரம்பரிய அரசுகளான பல்லவர்களும் பாண்டியர்களும் மீண்டும் அரியணையில கம்பீரமா உட்கார்ந்தாங்க. இவ்வளவு பெரிய நிலப்பரப்ப ஆண்ட களப்பிரர்களை பத்தி இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுது? சிதறி கிடக்கிற சில சமண இலக்கியங்கள், அப்புறம் சிவகங்கை மாவட்டத்துல கண்டுபிடிச்ச 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள், இப்படி ஒரு சில அரிய சான்றுகள் மூலமாதான் இந்த மர்மமான அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. களப்பிரர்கள் விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் பல்லவர்களும் பாண்டியர்களும் சும்மா இருந்தாங்களா? தங்களுக்குள்ளேயே தொடர்ந்து சண்டையிட்டு ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு கிபி 850ல விஜயாலய சோழல் உள்ளே வந்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். இதுதான் மாபெரும் கடற்படை வல்லரசா பிற்கால சோழ பேரரசு மீண்டும் எழுந்து நிக்கிறதுக்கான ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது. இந்த வரலாற்று அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. வரலாறுங்கிறது வெறும் அரியணையை இழந்தவங்களால் எழுதப்பட்டதா? இருண்ட காலம்னா அவங்களால முத்திர குத்தப்பட்டு இன்னும் வெளிவராத எத்தனையோ பொற்காலங்கள் இந்த வரலாற்று பக்கங்கள்ல ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.